அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பங்கு சந்தை எப்படிங்க இருந்தது அப்படின்னா, நமக்கு ஃப்ரைடே நைட் நிஃப்டியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் டவுனில் இருந்தது. மார்னிங்கில் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் பக்கம் டவுனில் இருந்தது. ஓகே, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கிறது நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தால் என்ன நடந்திருக்குதோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இப்போ நிஃப்டி 2450 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 24,50 வரைக்கும் ட்ரேடிங் போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான 2 ரீசன் சொல்லலாம். அதாவது எல்லா ஸ்டாக்ஸுமே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தாங்க, அப்புறம் ஏன் மார்க்கெட் கீழே இறங்காம மேலே வந்திருக்கு அப்படின்னா, ஒன்று ஸ்டாக்ஸ் சீப்பாக கொஞ்சம் இறங்கி கிடைச்சிருக்கனால நமக்கு டிஐஎஸ் பை பண்ணிருக்கலாம். அது ஒரு ரீசன். முக்கியமாக ரிலையன்ஸ் நல்லா இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் எதுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். அதாவது அமெரிக்கா ஒரு 30 days வேவர் கொடுத்துருக்கனால இந்த நியூஸ், அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கனால கண்டிப்பாக இந்த நியூஸ் ரிலையன்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதனால நமக்கு ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.11% பக்கம் நமக்கு மேலே வந்திருக்கு. ஓகே, இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்குங்க. இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு $120 வரைக்குமே ரீச் ஆகிருந்தது. ஓகே, மார்ச் ஃபியூச்சர் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10,500 வரைக்குமே போயிடுச்சு. சரி, 10,500 வரைக்கும் போயிருக்கு. 11,500 எல்லாம் போகுமான்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. இது எதனால டவுன் ஆயிருக்கு? இப்ப நிஃப்டி ஏறினதுக்கும் க்ரூட் ஆயில் சடனா டவுன் ஆனதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு நியூஸ் தான். என்ன நியூஸ்னா, ஐஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 150 கண்ட்ரிஸ் மிங்கிளான ஒரு எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸோட ஒரு க்ரூட் ஆயில் பேரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் மாதிரி இவங்க. ஓகேங்களா, இவங்க எவ்வளவு க்ரூட் ஆயில் ஹோல்டு பண்ணிருப்பாங்க வச்சிருக்காங்க அப்படின்னா 1.2 பில்லியன் பேரல்ஸ் இவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக இவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நாட்டில் ஏதாவது இந்த மாதிரி வார் நடக்கிறப்ப, இல்லை ஏதாவது ஒரு கிளைமேட்னால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுறப்ப, இந்த மாதிரி வெதர் எல்லாம் ரொம்ப சரியா இல்லாத டைம்ல இந்த நேச்சுரல் கேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சரியா நமக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்காது. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இந்த பேரல்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க சும்மா உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க இவங்க அப்படின்னா, G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப் 7 கண்ட்ரிஸ். எந்தெந்த கண்ட்ரிஸ் இந்த G7ல வரும் அப்படின்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், கனடா. ஸோ இந்த மாதிரி 7 கண்ட்ரிஸ் இருக்கு. இதான் G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 7 கண்ட்ரிஸ்ல இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 400 மில்லியன் பேரல்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்தது. இன்னும் அந்த மீட்டிங் நடக்கல, ரிலீஸும் பண்ணல. இந்த நியூஸை வெளியிட்டு இருக்கிறாங்க. வெளியிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு பெரிய சப்ளை கொடுத்துருக்கு. இவங்க எதனால இதை பண்றாங்க அப்படின்னா ஓவர் பாட் அப்படிங்கிறாங்க. அதாவது $120 எல்லாம் ஓவர் பாட்டுங்க. அதுவும் ஒரே நாள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள்ல ஒரு $30 $20 எல்லாம் ஏறினா என்ன ஆகுறது? ஸோ கண்டிப்பா பெரிய டிமாண்ட்ல இருக்கும். ஸோ இந்த டைம்ல நாங்க ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பெரிய தட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. சரிங்க, இந்த ரிலீஸ் பண்றப்ப எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்னல இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்த G7 கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க. அந்த மீட்டிங் இன்னைக்கு நைட் 7 மணிக்கு நடத்த போறாங்க. ஸோ இவங்க மீட்டிங் நடத்திட்டு இப்போ ஒரு தோராயமா சொல்லியிருக்காங்க 300ல இருந்து 400 பேரல் வரைக்கும் நாங்க கொடுப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டிங் முடிவுல தான் தெரியும் இவங்க எவ்வளவு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஸோ எப்படியும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஐஏ கேட்காம இந்த நியூஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படியும் நமக்கு சப்ளை தான், சப்ளை வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 400 பேரலோ 450 500 அது அவங்களோட இஷ்டம். ஓகேங்களா, அதனால தான் நமக்கு க்ரூட் ஆயில் பெரிய அளவில் கொஞ்சம் ஃபால் நடந்து இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் டவுன்ல ட்ரேட் ஆயிருக்கு. 9,500ல நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த நியூஸ் வந்தது மறுபடியும் அப்படின்னா கண்டிப்பா அகைன் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம சார்ட்ல பார்க்கலாம் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே,
இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ஒரு பெரிய அளவில் அடிபட்டிருக்கு, பெரிய அளவில் ரெக்கவரி ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டி இப்போ நிஃப்டி கூட நமக்கு வந்து கீழே இறங்கி கொஞ்சம் மேலே வந்துருச்சு. பட் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் வந்து கீழே இறங்கினதோட அவ்வளோதான், பெரிய அளவில் வந்து ஒரு ரெக்கவரி எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிஃப்டி மேலே வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து ரிலையன்ஸ் தான். அதுக்கு என்ன ரீசனுங்கிறத இப்போ தான் பார்த்தோம். ஸோ மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவராலாக ஒரு ரெட் கலராக தான் நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. நாளைக்கு வர நிஃப்டி எக்ஸ்பைரிங்க அப்படின்னா அதான் சொல்லவே தேவையில்லை, சும்மாவே ஆடுவோம், இதில் வேற சலங்கை வேற கட்டி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு கேப் டவுன் நடக்குமா இல்லையா, செல்லிங் ஆகுமா இல்லை மறுபடியும் பை ஆகுமா, இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் வந்து ஒரு 7 மணிக்கு தான் நமக்கு வந்து தெரியும். அந்த ஐஏ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குற ரிசல்ட்டை வச்சு தான் ஸோ எப்படி வந்து மூவ்மெண்ட்டு போகுது அப்படிங்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எப்படியும் சப்ளை தான் என்ன சொல்றது அப்படின்னா ஐஏ வந்து நமக்கு வந்து சப்ளை தான் கொடுக்க போறாங்க. அதன் மூலியமா கொஞ்சம் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் இந்த ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிற்குது, அதாவது 56,258. ஓகேங்களா, இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டா லோல இருந்து நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா 57,690 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 57,690. இதோட சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் 55,272 தான் இன்னைக்கு நாளைக்கான சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கிரீன் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ஹையா பிரேக் அவுட் பண்ணா 24,304 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இந்த சப்ளை நியூஸ் வந்ததுனால கண்டிப்பா வந்து ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹைக்கும் க்ளோஸுக்கும் பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. ஹைக்கும் க்ளோஸுக்கும் பக்கத்துல இருக்கறனால கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓப்பன் ஆனா 24,305 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் என்ன 23,697. 23,697 தான் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் நிஃப்டி. ஃபினான்ஸ் நிஃப்டி அதே மாதிரி தான் நல்ல ஒரு ரெக்கவரின்னு சொல்லலாம். ஹையா பிரேக் அவுட் பண்ணா 26,361 வரைக்கும் வரும். பட் நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி வந்து ஒரு ரெக்கவரி ஆனதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே வந்தனால நமக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்க தவிர மற்றபடி ஒரு பெரிய அளவில் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் வந்து ரெக்கவரி ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட பிரேக் அவுட் பாயிண்ட் சொல்லலாம். அதாவது ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து டிராப் பண்ணல, அன்பிரிடிக்டபிளா இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு ஸோ நம்ம அதுக்கப்புறம் கூட மிட் கேப் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து டிராப் பண்ணிக்கலாம். ஹையா பிரேக் அவுட் பண்ணா 12,972 பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 12,681 மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் அதே மாதிரி தாங்க. ஹையா பிரேக் அவுட் பண்ணா 78,450ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கான லோ. ஏன் வந்து இன்னைக்கான லோ வந்து சப்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு எல்லாத்துலயுமே. ஏன்னா ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, பையர்ஸ் மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒரு கேப் டவுன்லயே ஓப்பன் ஆனாலும் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க கேப் டவுன் கிடையாது, கொஞ்சம் ஒரு பிளாட் மார்க்கெட் ஓப்பனிங்கோ இல்லைன்னா இன்னைக்கு லோ பக்கத்துலயோ எல்லாம் ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு லோ தான் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கான சப்போர்ட்டா வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, மற்றபடி இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டேஞ்சர் பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹை எல்லாம் நமக்கு எப்போ கொடுத்தது அப்படின்னா ஏப்ரல் 2025 கொடுத்தது 23.28. இப்போ வந்து 23.28 பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 24.49 வரைக்குமே போயிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் பணம் வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங்ல இல்லை, வீக்கத்துல தான் இருக்கு. பணத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேப் டவுன் விழுந்தாதான் நமக்கு வந்து செல்லிங். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் தான். ஏன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு இறங்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்த்தலாம். இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் காலையில கூட ஒரு 9,500 சம்திங் தான் ரன் ஆயிட்டு இருந்தது.
இப்போ மறுபடியும் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜோன் தான் நமக்கான பிரேக் அவுட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா இந்த ஜோன். ஸோ ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 9692 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கான லோ 8515 தான். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். க்ரூட் ஆயிலெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க 9500 கட் பண்ணோன்னு பார்த்தேன், 10500 வரைக்கும் போயிடுச்சு, என்னால் வந்து கட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் செல்லர்ஸ் யாருமே இல்லை. ஸோ சொல்ல போனீங்க அப்படின்னா மார்ச் ஃபியூச்சர்ஸில் பெரிய அளவில் செல்லர்ஸே வரல. கிட்டத்தட்ட 1,44,000 பையர்ஸ் கான்ட்ராக்ட்ல தான் போயிட்டு இருந்தது தவிர செல்லர்ஸ் வர தான் அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து கட் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் வந்து ஆர்டர்ஸ் வந்து விழுகாது. ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். அது எங்கே கட் பண்ண அலோவ் பண்ணுதோ, எந்த இடத்துல எப்போ வந்து செல்லர்ஸ் லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம பட்ஜெட் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங் நடந்தது பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் ஆர்டரே கட் பண்ண முடியாது. ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பட்டனை தட்டிக்கிட்டே இருக்கலாம். அது எப்போ கட் பண்ண விடுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா லிக்விடிட்டினால. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,61,976. சப்போர்ட்டுங்கிறது கிடையாது. பிரேக் அவுட் லெவலுங்கிறது 1,59,225. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரோட சப்போர்ட் ஜோன் தான் இது. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கல. நான் காலையில் என்ன நினைச்சேன், கோல்டெல்லாம் ஒரு $100 வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன், ஒரு செல் சைடு ஓப்பனிங் இருக்குன்னு தான் நினைச்சேன். பட் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடந்திருக்கு. ஸோ 2,60,158ங்கிறது நமக்கான சில்வருக்கான சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது வேணா சப்போர்ட்டே எடுத்துக்கலாம், கோல்டு சில்வர் எல்லாமே. இப்போ க்ரூட் ஆயில் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஏன் அப்படின்னா பெரிய அளவில் பாயிண்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வேகமாக இறங்கிட்டு 10,500 இருந்து ஒரு 8,940. ஸோ அதனால பையெல்லாம் எடுத்து என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா பெரிய அளவில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது மஸ்ட்டு. இல்லை அப்படின்னா பெரிய அளவில் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 8,515. ஓகேங்களா, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ் தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் ட்ரேட் பண்ணனாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடை வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நமக்கு நிஃப்டி வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவை கேப் டவுன் விழுகிறப்பையும் நம்ம வந்து ஆசையாக தான் இருக்கிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அடுத்த 15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இன்னைக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துடலாம். கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சில பார்த்தோம் அப்படின்னா 3,324 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 497ங்கிறது பாசிட்டிவ், 2,747ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்ச் வந்து 80. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு அதிகமாக இருக்கு. இன்னமும் 52 வீக் ஹைல 16 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 770 ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்பர் சர்க்கிள்ல 47, 165 லோயர் சர்க்கிள்ல. ஓவராலா நமக்கு இந்த என்எஸ்சி டேட்டாவும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங்கும் நெகட்டிவ் தான். கொஞ்சம் ரெக்கவரின்னு சொல்லலாம். இறங்கின இடத்துல இருந்து ஒரு 0.5% வந்து ரெக்கவரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் கீழே இறங்கல வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. பட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் அந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகலை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ்னு விப்ரோ, ரிலையன்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, சிப்லா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்பிவி, அல்ட்ராடெக் சிமெண்ட், எய்ச்சர் மோட்டார், மாருதி, எம்என்டம் இதெல்லாம் டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸ்பைரினால ஒரு ரீச் ஆகணும். எப்படி அப்படின்னா ஒரு 24,305 வரைக்கும் இந்த சப்ளை நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா 24,305 போயிட்டு ஸோ மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.